விழுப்புரம் கூத்தாண்டவர் கோயிலில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான அழகி போட்டியில் மேடையில் நின்ற விஷால் மயங்கி விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கூவாகம் கூத்தாண்டவர் கோயிலில் சித்திரை திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த கோயிலில் பல ஊர்களில் இருந்து திருநங்கைகள் கலந்து கொண்டு சித்திரை திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுவார்கள். இதில் தாலி கட்டுவது, திருநங்கைகளுக்கான அழகி போட்டிகள் நடத்தப்படும். இந்த அழகி போட்டியில் தமிழ்நாடு மட்டுமின்றி மலேசியா, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் இருந்தும் திருநங்கைகள் கலந்து கொள்வார்கள். இந்த நிகழ்ச்சிக்கு விஷால் சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்ட நிலையில் இந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்து கொண்டார். அப்போது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போட்டியாளர்களை பற்றி சிறப்பாக பேசிவிட்டு மேடையிலிருந்து இறங்கிய போது திடீரென அவருக்கு மயக்கம் ஏற்பட்டது. இதையடுத்து அவர் கீழே விழுவதற்குள்ளாக அருகில் இருந்தவர்கள் அவரை தாங்கி பிடித்து காரில் ஏற்றி மருத்துவமனைக்கு கூட்டி சென்றனர். அங்கு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. கோடை வெயிலின் தாக்கம் காரணமாகவும் போதுமான காற்றோட்ட வசதி இல்லாத நிலையிலும் கூட விஷாலுக்கு மயக்கம் ஏற்பட்டிருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. இதற்கு முன்னதாக மதகத ராஜா படம் வெளியாவதற்கு முன்னதாக நடந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சியின் போது விஷால் கை நடுங்கியபடி பேசினார். மேலும் உடல் எடை மெலிந்து காணப்பட்டார். அதோடு அவருக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் விஷாலின் ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பலரும் அவரின் உடல்நிலை தெரியாமல் நகைச்சுவையாக கமெண்ட் செய்வது பார்க்க முடிகிறது. ஆனால் நேரில் பார்த்த பலருக்கு தெரிந்தவரை அவருக்கு உடலில் ஏதோ பிரச்சனை உள்ளது என்பதை புரிகிறது. அவரால் ரொம்ப நேரம் நிற்க முடியவில்லை, உட்கார முடியவில்லை, அதிகமான வேர்வை வருகிறது, பதட்டமாக இருக்கிறார். இதை வைத்து இவர் விளம்பரம் தேடிக் கொள்கிறார் என்று தவறான எண்ணத்தில் பேச வேண்டாம் என்றும், நடிகர் விஷால் அவர்கள் விரைவில் பூரணமாக நலம் பெற்று மீண்டும் தனது கம்பீரமான சினிமா வாழ்க்கையை தொடர வேண்டும் என்று ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.